கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இக்கால வேளையிலே என் அன்பான ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறேன். இதோ வேத பகுதியை இக்கால வேளையிலே வாசிப்போமா? வாசித்து இந்த பகுதியின் வார்த்தையை தியானிப்போம். கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாகட்டும். தேவரீர் என்னை ஆசீர்வதித்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று 1 நாளாகமம் 4:10 என்ற அதிகாரத்தில் வசனத்தில் வேத பகுதியில் இப்படியாய் சொல்லியுள்ளது. ஒரு பக்தன் யாபேஸ் என்பவர் வேண்டிக் கொள்கிறார், தேவரீர் என்னை ஆசீர்வதித்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி என்னை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே என்று விண்ணப்பம் செய்கிறார். அவர் செய்த விண்ணப்பத்தின் வார்த்தையின்படியே, அவர் இருதயத்தின் யோசனையின் சிந்தனையின்படியே, கேட்டுக்கொண்ட விண்ணப்பத்தின்படியே கர்த்தர் அவருடைய எல்லையை ஆசீர்வதிக்கிறார். அவரை தீங்கு துக்கப்படுத்தாதபடி அவரோடு கூட இருக்கிறார். அவர் செய்யும் ஒவ்வொரு செயல்களையும் கர்த்தர் மகிமையாய் வல்லமையாய் செயல்படுத்துகிறார். அவர் வேண்டிக் கொண்டபடியே அவருடைய வாழ்க்கையிலே அவர் கர்த்தர் நிறைவேற பண்ணுகிறார். அப்படியாய் நாமும் கூட இக்கால வேளையிலே எழுந்து, அப்பா இயேசுவே, கடந்த இரவு பரியந்தும் எங்களுக்கு அயர்ந்த நித்திரையை கட்டளை கொடுத்தீர். இதோ காலை வேளையிலே அப்பா என்று உம்மை நோக்கி கூப்பிடும்படியான பெரிய பாக்கியத்தையும் நீர் அருளின தயவுக்காக உமக்கே கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த நாளுக்கு ஏற்ற நிம்மதியும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நீர் எங்களுக்கு தாங்க. உம்முடைய இருதயத்தின் சிந்தனையின்படி விருப்பத்தின்படி நாங்கள் நடந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் மூலமா எங்களை நீர் வழிநடத்தும்படியாக, எங்கள் இருதயங்களோடு கூட நீங்கள் பேசும்படியாக அம்மா நோக்கி வேண்டிக் கொள்கிறோம். இதோ எங்கள் தேவைகள் என்ன என்பதை கூட நம்முடைய மகிமையின் பாதப்படியிலே வைக்கிறோம். பிள்ளைக்கு சுகவீனமா, புருஷனுக்கு சுகவீனமா, மனைவிக்கு சுகவீனமா, இல்லை சகோதர தாய் தகப்பனுக்கு சுகவீனமாய் இருக்கிறார்களா? அவர்களுக்காக தேவனிடத்திலே நீங்கள் செய்யும் விண்ணப்பம் ஒருபொழுதும் மறைக்கப்படுவதில்லை. தேவன் நிச்சயமாகவே அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை மகிமைப்படுத்தி உங்களுடைய ஜபத்துக்கு பதில் கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்துவார். அது மாத்திரமல்ல, குடும்பத்தில் எந்த விதமான பிரச்சனைகளும் வேதனைகளும் துக்கங்களும் துயரங்களும் தொடாதபடி எல்லையை சுற்றிலும் அவர் வேலியெடுத்து பாதுகாத்து கொள்வார். கர்த்தர் சொல்லி இருக்கிறார், உங்களை ரட்சிக்க கூடாதபடி என்னுடைய கரங்கள் குறுகி போகவில்லை, என் மகனே என் மகளே என்று உங்களை பார்த்து கர்த்தர் பேசுகிறார். உங்கள் எல்லையை சுற்றிலும் அவர் வேலியெடுத்து பாதுகாத்துக் கொள்கிறார் என்ற நம்பிக்கையின் விசுவாசத்தோடு இதோ இந்த நாளை நாம் கடந்து வருவோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறபடியினாலே அவருடைய கரங்களில் நாம் அடங்கியிருந்து பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அபிஷேக பெற்று அவருடைய ராஜ்யத்துக்கு சித்தமுள்ளவர்களாக நாம் வாழ்வோம். எந்த நோக்கத்தோடு கர்த்தர் நம்மை உருவாக்கினாரோ அந்த நோக்கத்தை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தும்படியாக அவரிடத்திலே விண்ணப்பம் செய்வோம். இசப்பா, இந்த பூமியிலே என்னை நீர் எந்த காரியத்தை செய்ய என்னை அனுப்பினீரோ அந்த காரியத்தை நான் நிறைவேற்றி உம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மகனாக மகளாக என்னை நீர் அபிஷேகப்படுத்தும். உம்முடைய சித்தத்தின்படி நாங்கள் வாழ வேண்டும். உம்முடைய மன விருப்பத்தின்படி நாங்கள் பேசவும் சிந்திக்கவும் செயல்படவும் பரிசுத்த ஆவியானவர் எங்களை உணர்த்தி அருளும்படியாக அம்மா நோக்கி வேண்டிக் கொள்கிறோம் தகப்பனே என்றெல்லாம் அவரிடத்திலே நாம் ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறார். உன்னோடு கூட இருக்கிறேன் மகனே மகளே, திகையாதே கலங்காதே என்று அவர் உங்களுக்கு குரல் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை சேர்த்தணைத்து பாதுகாத்துக் கொள்வார். யாரும் என்னை அன்பாக பேசக்கூடியவர்கள் காணப்படவில்லையே என்று நினைக்கின்றீர்களா?
கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை சேர்த்து அணைத்து முத்தமிட்டு உங்களை ஆசீர்வதித்து மகிமைப்படுத்தி பாதுகாத்துக் கொள்வார். கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக என்று சொல்லி இந்த உலகத்திலே நாம் சாட்சிகளாக வாழ்வோம். இயேசுவின் நாமத்தினாலே இந்த காரியங்கள், இந்த ஜெப குறிப்புகள் எல்லாவற்றையும் நிறைவேற செய்து பரிசுத்தப்படுத்துவாராக. ஆமேன்.